இந்த எபிசோட் ஆஃப் ஃப்ராங்கா பேசும்போது நாம பார்க்க போற படம் மிஸ் யூ. ராஜசேகர் டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்துல சித்தார்த் அண்ட் ஆஷிகா ரங்கநாதன் லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஒன்லைன் என்னன்னா, வழக்கம் போல ஹீரோயினை லவ் பண்றாரு, அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா, ஆனா அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட். இன் எக்ஸ்பான்ஷன் வாசு இந்த கேரக்டர்ல சித்தார்த் ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ரெபலியஸான சித்ரா அரவிந்தனிஷ் கேரக்டர். அவர் ஒரு பாலிட்டிஷியன் செய்யற அநியாயத்தை கண்டு பொங்குறாரு. அதனுடைய ரிஃப்ளெக்ஷனா அவர் மேல மர்டர் அட்டெம்ப்ட் நடக்குது. ஆனாலும் அவர் சின்ன காயங்களோட தப்பிச்சிடுறாரு. ஸ்டில் அவரோட மெமரியில பாஸ்ட் 2 வருஷத்தோட மெமரி மறந்துடுது. இதுல இருந்து மீண்டு வந்தவர் ஒரு ட்ரிப் போலாமே அப்படின்னு பெங்களூர் போறாரு. அங்க அவர் மீட் பண்ற பொண்ணு தான் சுப்புலட்சுமி. அந்த கேரக்டர்ல ஆஷிகா ரங்கநாத் ப்ளே பண்ணிருக்காங்க. அவங்கள லவ் பண்ண வைக்கிறதுக்கு இவர் பண்ணக்கூடிய ட்ரை அண்ட் அதுக்குள்ள அவர் தெரிஞ்சுக்கக்கூடிய உண்மை. அந்த உண்மை என்ன, இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, அண்ட் அந்த பொலிட்டிஷியன் கூட இருக்கிற பிரச்சனை என்னாச்சு, இதெல்லாம் தான் மிஸ் யூ படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பிளஸ் என்னன்னா, இது ரொம்ப வழக்கமான ஸ்டோரி தான். ஸ்டில் அதை முடிஞ்ச அளவுக்கு எங்கேஜிங்கா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு ராஜசேகர். படம் போர் அடிச்சிடாம இருக்கிறதுக்கு அங்கங்க ஃபன் மூமெண்ட்ஸும் சேர்த்திருக்காரு. அண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை டீல் பண்ற ஸ்டோரிக்குள்ள சென்சிபிளா சில விஷயங்களையும் எழுதியிருக்காரு. படத்துடைய டயலாக்ஸும் கவனிக்கும்படியா இருந்தது. அதுல ஒரு டயலாக், நம்மளுடைய மறதி என்னைக்குமே நமக்கு பிரச்சனையா இருக்கிறது இல்ல, நம்மளுக்குள்ள இருக்கிற நினைவுகள் தான் என்னைக்குமே பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறது. அண்ட் இந்த படமே ஃபர்கெட்டிங் அண்ட் மெமரிஸ் பத்தினது. அதை எந்த அளவுக்கு கிளியரா கொடுக்க முடியுமோ ராஜசேகர் கொடுத்திருக்காரு. ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் சித்தார்த் அண்ட் ஆஷிகா 2 பேருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஈவன் ஒரு படி மேல ஆஷிகாவோட ஆக்டிங் இன்னுமே நல்லா இருந்தது. சித்தார்த்தா அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா சீன் அண்ட் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் எல்லாமே சூப்பரா இருந்தது. இவங்க இல்லாம பாலசரவணன், அனுபமா, பொன்வண்ணன், ஜெயபிரகாஷ் அண்ட் கருணாகரன் ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஆக்டர்ஸ்ல ரொம்ப கவனிக்க வைக்கிறது மாறன். அவர் போடக்கூடிய ஒன்லைனர்ஸ் பல இடங்கள்ல ஹிலேரியஸா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரைட்டிங் தான் அந்த படத்தோட பெரிய மைனஸ். ரிலேஷன்ஷிப் இஷ்யூ அப்படிங்கிறத ரொம்ப டெப்தா பேசக்கூடிய ஒரு விஷயத்த ரொம்ப வாட்டர் டவுன் பண்ண மாதிரி ஒரு ரைட்டிங். கமர்ஷியலா இந்த படம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ரைட் பண்ணியிருக்காங்க. ஆனா அது படத்தை கொஞ்சம் வீக் ஆகுது. ஆல்சோ முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஃப்ரெஷ்ஷான சப்ஜெக்ட் ஒன்றும் கிடையாது. அண்ட் படத்தோட முக்கியமான ட்விஸ்ட் அது ரொம்ப ஈஸியா கெஸ் பண்ணக்கூடியதா தான் இருந்தது. எக்ஸாம்பிள், ஹீரோவுக்கு ஞாபகம் மருதி அப்படின்னு சொன்னோடனே முன்னால என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியா யூகிக்கக்கூடியதா இருந்தது. அண்ட் ஹீரோ எதுக்காக டேரக்டரா இருக்காரு அப்படிங்கிறதும், ஒரு முக்கியமான சீன்ல அவர் காஃபி குடிக்கிற அந்த ஈவெண்ட்டும் படத்துடைய லேட்டர் பார்ட்ல எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் இருந்தது. அண்ட் ஹீரோ எதுக்காக கூர்க்கு போறாரு, அண்ட் சும்மா ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கிற ஒருத்தர்கிட்ட அவர் ஏன் இறங்கி தெரபிஸ்ட் லெவல்ல ஹெல்ப் பண்றாரு, இதுக்கெல்லாம் எந்த பதிலும் இல்லை. அண்ட் ஒரு கப்பலுக்கு இடையில நடக்கக்கூடிய சண்டை, அதுக்குள்ள ஸ்ட்ராங்கான எந்த விஷயமும் இல்லாதனால அதுல அழுத்தமும் இல்லை. அண்ட் படத்தோட மியூசிக் பொறுத்த வரைக்கும் சாங்ஸ் எல்லாம் ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலும், முன்னாடி நம்ம பல இடங்கள்ல கேட்ட மியூசிக் தான் திரும்ப கேட்ட மாதிரி இருந்தது. எஸ்பெஷலி அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே காந்தாரா பேக்ரவுண்ட் ஸ்கோரை ஏன் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை. ஓவராலா இது ஒரு மிட்லிங் ரொமான்டிக் காமெடி படம் அப்படின்னு சொல்லலாம். பெருசா எந்த எதிர்பார்ப்புகளும் வச்சுக்காம இருந்தா இந்த படம் ஓரளவுக்கு உங்களை என்டர்டெயின் பண்ணக்கூடியது தான். ஸோ இந்த வீடியோல மிஸ் யூ படம் பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல வேற ஒரு படம் பத்தி பார்க்கலாம். நான் கார்கி ஜான்சன். இந்த சேனல் பிடி பிரைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.